கவின் ஆணவ கொலை காரணமாக கொல்லப்பட்ட ஒரு அப்பாவி பையன். டிசிஎஸில் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம், அப்பாவி ஒரு பையனை கொன்னுட்டான் ஒருத்தன். இங்கே வளர்ப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த வளர்ப்பை பற்றியே இங்கே நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. அதை விட கொடுமை இந்த அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய அரசியல். ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினை நம்ம பேசுகிறோம். இன்னொரு பையன் கொல்லப்பட்டு இருக்கிறான். அவனுடைய பெயர் நிதின் சாய் அப்படிங்கிறது தான். அந்த பையனை பற்றி யாருக்காவது தெரியுமா? ஏன் அந்த பையனுடைய நியூஸ் வெளியில் வராமல் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அப்படி வந்தாலும் ஒரு வீடியோவை உங்கள் முன்னாடி நான் காண்பிக்கும்போது இப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை கண்ணாடியில் பார்த்துக்கொள்வீர்கள். இல்லாட்டி கண்ணாடி பார்க்கும்போது நான் உங்கள் முன்னாடி வருவேன், ஏய் பாரியா இப்படிலாம் நடக்குதியா அப்படின்னு சொல்லி. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். நிதின் சாய் ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு பையன். ஒருத்தர் வராரு, நீ பார்த்து பேசணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அந்த பையனை கூப்பிடுறாங்க. அவனை கூப்பிட்டுட்டு போகிற இடத்துலையே அவன் என்ன செஞ்சுருக்கான்னா காரை ஏற்றி அந்த பையனை கொண்டு இருக்கான். முன்னாள் திமுகவினுடைய எம்எல்ஏவோ ஏதோ இருந்திருக்காரு, பிரமுகர் கே நகர் தனசேகரனின் பேரன். இப்படி ஒருத்தன் கொண்டுட்டான், ஒரு இளைஞனை கொண்டுட்டான். எதுக்காக கொண்டான்னு தெரியுமா? ஒரு பொண்ணை 2 பேர் லவ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஆணவ கொலை தான்டா. சாதி விட்டு சாதி கொள்வது மட்டும் ஆணவ கொலை கிடையாது. ஒரு பெண்ணை ஒருத்தன் காதலிக்கிறான், என்னை தவிர இன்னொருத்தன் காதலிக்கிறான், நான் தான் பெருசு, கொல்றாவனு சொல்கிறது ஆணவ கொலை தான்டா. அப்போ இவன் காரை ஏற்றி கொண்டு இருக்கான் பார்த்தீங்களா? திமுகவில் முக்கியமான ஆள் இவன். காரை ஏற்றி கொண்டவன் அவன் சரணடைய வரான் பாருங்கள். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு மக்களே அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி அவனுடைய மைண்ட் செட் இருக்குங்கிறத கவனிச்சுக்கோங்க. அரசியலை கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு வாழ்க்கைக்கு அரசியல் எப்படி உதவுது அப்படிங்கிறத பாருங்கள். அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கைக்கு நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறேன். கொஞ்சமாவது தூக்கத்திலேருந்து வெளியேறுங்கள். கொஞ்சமாவது அந்த 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 சாக்கடையிலேருந்து வெளியேற உலகத்தில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு பெரிய கார் பொலிற மாதிரி இருக்குது. ஒரு கார்லேருந்து டஃப்பாக இறங்குறான். அப்படி இறங்கின அவனை சுற்றி வெள்ளையாக ஒரு 10-20 பேர் குண்டர்கள் மாதிரி நிற்கிறாங்க. நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறான். இப்படி எங்கேயாவது ஒரு அரசு ஒருத்தனை கொண்டுட்டு இவ்வளோ தைரியமாக உங்களால் நடந்து போக முடியுமா? அவனால் நடந்து போக முடியுது அப்படின்னா திமுகவினுடைய அந்த அந்த பவர். நாட் ஒன்லி திமுக, நான் சொல்கிறது எல்லா அரசியல் கட்சியும் இது சாரும். அப்போ அரசியல் பின்புலம் இருக்கிறது என்றால் என்னை எவன்டா தொற்ற முடியும்? நான் பேரண்டா, யாருக்கு பேரண்டா? திமுகவினுடைய முன்னாள் பிரமுகனுடைய பேரண்டா. அங்கே போய் அவன் வாக்குமூலம் என்ன தெரியுமா கொடுத்துருக்கான்? நான் பயம் காட்டுறதுக்கு தான் வண்டி அப்படி ஆப்ரேட் பண்ணேன். வண்டி தெரியாமல் அங்கே போய் அவன் மேலே ஏறிடுச்சு. என்னுடைய குற்றமே கிடையாது, வண்டி தானாக போயிடுச்சு. இப்போது ஆக்சிடென்ட் கேஸில் அவனுக்கு உடனடியாக ஜாமீன் கிடச்சிரும், இவன் வெளியில் வந்துடுவான். இங்கே எங்கேயா நீதி இருக்குது? இங்கே எங்கேயா நீதி இருக்குன்னு நான் கேட்குறேன். இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளால் ஏதாவது செய்ய முடியுமா? இப்படிப்பட்ட ஒருத்தனை கொண்டுட்டான் அப்படின்னு சொன்னோடனே அவனை அறையணும்னு தோணும். அந்த நபரை அவனை எவனாவது அரைஞ்சாங்களா? ஏதாவது ஒரு காவல்துறை அதிகாரிகள் அரைஞ்சாரா? இல்லை சுற்றி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிருபர் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அரைஞ்சாருங்களா? இல்லை, கெத்தா வாரான் 10 பேர் அப்படியே அவனை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. உள்ளக போகிறான். அங்கே காவல்துறை அதிகாரிகளுடைய தலைகளை விட அங்கே இருக்கக்கூடிய ஒயிட் அண்ட் ஒயிட் தலைகள் தான் அதிகமாக இருக்குது. உள்ளே போகிறான், அவன் பாட்டுக்கு வெளியில் வந்துடுவான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்ததாக கவினை கொண்டான் பார்த்தீங்களா? அந்த பையன் 2-3 ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கையில் அருவாளோடிலாம் நிறைய வீடியோ ஃபோட்டோஸ் அப்படிங்கிறத பகிர்ந்திருக்கிறான். அவங்க அம்மா அப்பா 2 பேருமே காவல்துறை அதிகாரிகள். பட் அவனால் அந்த சாதி வெறியை அவங்க அம்மா அப்பாவால் அந்த பையனுடைய சாதி வெறியை கண்ட்ரோல் பண்ண முடியாத அது என்ன வாழ்க்கை எனக்கு புரியலை. அப்படிப்பட்ட ஒரு பையன் இருக்காங்கிறது அவங்க 2 பேருக்கும் தெரியுது. ஆனால் சாதி வெறியை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அவங்கள கட்டுப்படுத்த வேண்டிய பெற்றோர்கள் கட்டுப்படுத்தாமல் நம்ம விட்டுவிட்டால் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதை விட இன்னொரு வீடியோவும் பார்த்தேன். கவினுடைய தந்தை இருக்கார் பார்த்தீங்களா? இறந்து போன அந்த கவினுடைய தந்தை, அவர் அந்த பெண்ணை கொச்சையாக பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறாருன்னா, அவளும் ஒரு தேவை போட்டு கெட்ட வார்த்தை பேசுகிறார். என் பையன் கூட படுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கொச்சையாக பேசுகிறார். ரொம்ப சந்தோஷப்படுவான். சரி பரவாயில்ல, அவளை வச்சு பாராட்டி இருப்பேன். என் பையன் தண்ணீர் வந்திருக்காது எனக்கு, அவளை வெட்டுவாங்க. 2 பேரையும் வெட்டி போட்டிருந்தா நான் ஒரு சொட்டு தண்ணீர் கூட விட்டுருக்க மாட்டேன். என் பையனை கொண்ட மாதிரி அவளையும் கொண்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறார். இது என்ன மனநிலைமை அப்படிங்கிறது தெரியல. என் பையனை கொண்டுட்டாங்கல்ல, அப்போ அவள் பொண்ணையும் கொண்டுற வேண்டியதானே? அவள் பொண்ணு தானே இதெல்லாம் செஞ்சா? அவள் பொண்ணு தானே என் பையன் கூட படுத்திருப்பா அப்படின்னு சொல்லி போட்டு பேசுறது. அப்போ கீழே ஒரு கருத்தை பார்க்க முடியுது. அந்த பொண்ணு உங்கள் வீட்டுக்கு ஏதாவது செஞ்சிருந்தா இதே மாதிரி தான் அந்த பொண்ணை போட்டு படாத பாடு படுத்திருப்பியோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கேள்வி அங்கே வருது. ஸோ இங்கே வளர்ப்பில் மட்டும் பிரச்சனை கிடையாது, வளர்க்கக்கூடிய நபர்களே பிரச்சனை தான். என் பையனும் கொண்டுட்டாங்களா, அவளையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது இது மறுபடியும் தொட்டு வரக்கூடிய ஒரு கண்ணி வெடி மாதிரி தானே. அப்போ இங்கே எங்கே நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ண முடியுது?
கவினுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, அந்த பையன் இறந்துட்டான். கவினை கொண்டவனுக்கு சுர்ஜிதா, அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது, அவனுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும். ஆனால் அவனுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாவுக்கு தண்டனை கிடைக்கணும். இங்கே அவர் அப்பா என்ன சொல்கிறாரு, அந்த பொண்ணையும் கொண்டு இருக்க வேண்டியதான், நாளைக்கு அந்த பொண்ணு நிம்மதியாக நடமாட முடியுமா? இந்த மாதிரி எவனாவது வந்து என் பையனை கொண்டுட்டான் அவளையும் கொண்டு வரணும்னு சொல்லி யாராவது அந்த பொண்ணு மேலே வைராக்கியம் வச்சு கொண்டுட்டாங்கன்னா பயமாக இருக்கியா? இதெல்லாம் படத்தில் தான் ஏன் பார்த்துட்ருக்கோம். என் பையன் போயிட்டான், சரி அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்னு சொல்கிறது வரை ஓகே, ஆனால் அவளையும் கொண்டு இருக்கணும் அப்படின்னா என் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வந்திருக்காது அப்படின்னு சொல்லி உண்மை முகத்தெல்லாம் வெளியில் கொண்டு வரீங்க பார்த்தீங்களா? உங்களுடைய கோர முகங்கள் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு கண்டிப்பாக அதையும் கேள்வி கேட்குறாங்க, கேட்கணும். நம்ம ஒரு சைடு மட்டும் எப்போவுமே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது பாருங்கள், இரண்டு பக்கமும் யோசிக்கணும்ல. ஸோ கவின் ஆணவ படுகொலை செய்தது எவ்வளவு பெரிய குற்றமோ, கவினுடைய தந்தை அப்படி சொன்னது அதே மாதிரியான ஒரு குற்றம் தான். அவளையும் கொல்லணும், அவளையும் கொன்னாதான் என் மனசு சாந்தி அடையும் அப்படின்னு சொல்கிறது எந்த மாதிரியான மனநிலைமை அப்படிங்கிறது தெரியலை. பட் இந்த மனநிலைமையில் அடுத்ததாக அவங்க கொஞ்சம் கவுன்சிலிங்லாம் தேவைப்படுமா இருக்கும். கோபத்தில் கூட அவர் சொல்லியிருக்கலாம். பட் இந்த வார்த்தையை ரொம்ப மீடியா லெவலில் அது சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அதிர்ச்சியாக இருக்குது. அடுத்ததாக நீட் தேர்வை பற்றி, நான் தான் டிரைவராக இருக்கேன் தம்பி, நீயாவது படித்து நீட் தேர்வில் எப்படியாவது எக்ஸாம் பாஸ் பண்ணிடுறாடே அப்படின்னு சொன்னதில், நீட் தேர்வில் 7.5 இடஒதுக்கீட்டுடன் நல்லபடியாக படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த ஒரு பையனுடைய தந்தையினுடைய பேட்டி என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. நானும் தான் டிரைவர் ஆகிட்டேன், நீ ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். 7.5 ஒதுக்குறதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்களை மாதிரி ஏழைங்க வந்து இந்த அளவுக்கு ஒன்றுக்கு வருவாங்க நாங்கள் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. பரவாயில்ல, ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னையா இது நீட் தேர்வு? நிறைய பேர் எங்களுக்கு பிடிக்கலை, எங்களால் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பேர் நீட் தேர்வு 7.5 இடஒதுக்கீடு இதன் வழியாக நான் எங்களாலேயும் டாக்டர் ஆக முடியுது அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு அம்மா வந்து சொல்கிறாங்க, என் பெண் குழந்தையினுடைய அந்த புக்கை வாங்கி படித்தேன், இப்போ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் நீட்டை கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பிடபிள்யூடி ஒர்க்கர் ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அவங்க நீட்டை கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதுவும் ஆச்சரியமாக தான் இருக்குது. வெளியெல்லாம் போய் படிக்கல, அந்த புத்தகத்தை மட்டும்தான் படித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எங்கேயோ பார்க்கும்போது இதுக்குள்ளேயும் அரசியல் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியுது. சில அரசியல்வாதிகள் அவங்களுடைய தேவைக்காக நம்மை ஏதோ ஒரு விதமாக மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான உலகத்தை நம்ம பார்க்க தவறிவிடுகிறோம் அப்படிங்கிறது தான் இதனால் நாம் உணரக்கூடிய சில விஷயம். அடுத்ததான் பாஜக அதிமுக கூட கூட்டணி வச்சிருச்சு, அதனால் பாஜக ஒரு மதவாத கட்சி, ஸோ கூட்டணி வச்சனால அதிமுக ஒரு மதவாத கட்சி அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே அதெல்லாம் கிடையாது. ஏன்னா திமுக இதே பாஜக கூட கூட்டணி வச்சதுக்கு ஹெச் ராஜா அவர்கள் தான் சாட்சி. வேணா அந்த அண்ணன்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி ஹெச் ராஜா அவர்கள் இருக்காங்க. ஸோ அவரை பார்க்க சொல்லி கேட்குறாங்க, ஆமாம் கூட்டணி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு புறம் பாஜக மற்றும் திமுக கூட்டணி வைத்ததையும் இப்போ பாஜக அதிமுக கூட்டணி வைத்திருப்பதையும் மக்கள் உணர்ந்து கொள்வதற்காக எடப்பாடி அவர்கள் பேசுகிறாங்க. அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி ஒரு பேப்பரை காண்பித்து பாருங்கள், இந்த பேப்பரில் என்ன இருக்குது தெரியுதா? டீ ஷாப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் லைசன்ஸ் எடுக்கணுமா, அதுக்கு நீங்கள் யாருக்கிட்ட லஞ்சம் எவ்வளவு லஞ்சம் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அதே மாதிரி இஸ்திரி பெட்டிலாம் வச்சிருக்கிறதுக்கு லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் நம்ம லஞ்சம் கொடுத்து லைசன்ஸ்லாம் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லைசன்ஸ் வாங்கணும் தான் இருக்குது, லஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் எழுதப்படாத விதியாக தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதாவது செய்யணும்னா லஞ்சம் கொடுத்தா ஈஸியாக வேலை நடந்துடும் அப்படின்னு சொல்கிறத அதர் ஸ்டேட்லேருந்து கூட பேசிகிட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ லஞ்சம் இல்லாத ஒரு ஏரியா, லஞ்சம் இல்லாத ஒரு அரசாங்க ஊழியர்கள், அரசாங்க அலுவலகம் அப்படிங்கிறத சீக்கிரமாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படியாவது சுவாசிக்க வேண்டும். லஞ்சமே இல்லாத ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு நம்ம போயிட்டு வரணும் அப்படிங்கிறது எல்லோருடைய ஒரு நம்பிக்கை, ஒரு தேவையும் கூட. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்ன, செந்தில் பாலாஜி வழக்கை எப்போது முடிப்பீர்கள் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கக்கூடிய கேள்விதான். ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய சாட்சி உபசாட்சி அப்படின்னு சொல்லி 2000 பேர் மீது வழக்கை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ 2000 பேர் மீது வழக்கை பதிவு செஞ்சுருக்கிறதுனால இதை விசாரித்து முடிக்கிறதுக்கே செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆயுசு முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு நாங்கள் இதை விசாரித்து என்ன செய்ய போகிறோம், இதெல்லாம் எப்போ முடிச்சு வைப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. நியாயமான கேள்வி. அப்போது ஒரு நபர் இல்லாட்டி ஒரு அரசியல் கட்சி நினைத்தது என்றால் சட்டத்தை எவ்வளவு தூரம் வேணாலும் நீட்டிட்டு போக முடியும். என்ன வேணாலும் செஞ்சுக்கோடா, நீ தைரியமா, நாங்கள் இருக்கோண்டா அவன் பின்னாடி, என்னடா விசாரணை, 2000 பேர் மீது வழக்குகளை போடு, 2000 பேர் மீது வழக்குகளை போட்டால் விசாரிக்கிறது நீண்டுக்கிட்டே போகும், தண்டனையே கிடைக்காது, சுகமாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஜாமீனை மட்டும் வாங்கிடு, நல்லா இருக்கியா? நான் உண்மையிலேயே என்னென்ன நியூஸை பார்க்குறேனோ அந்த நியூஸ்லாம் உள்ளூரை போய் பார்க்கும்போது என்னையா இப்படி இருக்குது. அப்போ நார்மலாக நம்மலாம் வாழ்ந்துட்டு இருக்கோம், நமக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேக்கே. இந்த அரசியல்வாதிகளுக்கு, அதிகார திமிரில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியுது, அவங்க அதை பயன்படுத்துகிறாங்க, சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையை பயன்படுத்தி வெளியில் சுலபமாக சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ்லாம் வருது. ஸோ உங்களுக்கு வருதா?
நான் சொன்ன மாதிரி கவின் அவர்களை மட்டும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் மட்டும்தான் இதில் பாதிப்படைஞ்சிருக்கார். அதிலிருந்து அந்த சுர்ஜிதா இருக்கட்டும், அங்கே அம்மா அப்பாவாக இருக்கட்டும், கவினுடைய தந்தை பேசினதாக இருக்கட்டும், இதற்கு உங்களுடைய கருத்து ப்ளீஸ் அந்த 1 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கருத்தை போடுங்க. இரண்டாவது கருத்து, ஒருத்தனை கொன்னுட்டு, ஒரு பையனை கொன்னுட்டு அந்த கார்லேருந்து ஏதோ ஹீரோ ரேஞ்சுக்கு இறங்கி அவனுக்கு 3 பாடி கார்டெலாம் இருக்கிற மாதிரி இருந்தாங்க பார்த்தீங்களா, திமுகவினுடைய முன்னாள் நபருடைய ஒரு பேரன். அப்போ அது எப்படி இருக்குது? இந்த சீனெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே, நாம் எப்படி இருக்கிறோம், உணர்கிறோம் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களாக இங்கே வரவேற்கப்படுகின்றன. ஸோ உங்கள் கருத்துக்கள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் என்ன போடுறீங்க அப்படின்னு சொல்லி. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.